அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் உற்று நோக்கக்கூடிய தொகுதியா இருக்கக்கூடியது காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. அந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில ஒரு பிரபலமான டாக்டர், பெண் டாக்டர் ஒருத்தவங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அவங்க அதற்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி அங்கே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய மாங்குடி அவர்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. 2 நாள் கழிச்சு அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீமான் அண்ணனுடைய உடன் பிறந்த சகோதரர் அவர்களும் அங்கே களத்தில் இறங்கி பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காணொலியில இதை பத்தி தெளிவா பார்ப்போம். காரைக்குடியில பிரபலமான ஒரு பெண் மருத்துவராக இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஆஷா லெனின் அப்படிங்கிறவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மருத்துவமனைக்கு வரக்கூடியவங்களுடைய சிகிச்சைக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்களா, அதை காணொலிகளாக பதிவு பண்ணி சோசியல் மீடியாவில் போடுவாங்க. இதை பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி ஊடகங்களாம் இவங்களை நேரடியாக மருத்துவ குறிப்பு அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் இவங்களை கூப்பிட்டு நிறைய டிப்ஸ் கொடுக்குற அந்த நிகழ்வுலாம் கலந்துக்கிட்டாங்க. அதனால தமிழ்நாடு முழுவதும் இவங்க அறியப்பட்ட ஒரு முகமாக ஆஷா லெனின்ங்கிறவங்க தெரிய ஆரம்பிச்சாங்க. அதை வச்சு மக்கள் எல்லாருமே அவங்கள பின்தொடர ஆரம்பிச்சாங்க சோசியல் மீடியால. கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி அக்கௌண்ட்கள் எல்லாம் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் அவங்கள தொடர்ந்து பின்தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இவங்க அங்க, அதாவது காரைக்குடிய சொந்த ஊரா கொண்டதுனால அவங்க அங்க இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய மாங்குடி அவர்களோட ஒரு நல்ல சுமூகமான ஒரு நல்ல நெருக்கமான ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருக்கு. அவங்களோட நெருங்கிய ஒரு எல்லா நிகழ்வுகளையும், ஒரு நல்ல நிகழ்வுகள் எல்லாத்துலயுமே இவங்க கலந்துக்குருவாங்க. அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெரிய கருப்பன் அவங்களோடையும் இவங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்கு. அதாவது ஆளும் கட்சியை சேர்ந்தவங்களோட ஒரு நல்ல பழக்கம் இருக்கக்கூடியவங்க தான் இவங்க. இப்போ இவங்க திடீர்னு ஒரு காணொலி போடுறாங்க. அந்த காணொலிக்கு 2 நாளைக்கு முன்னாடி மாங்குடி அவர்கள் இந்த தடவையும் மறு வாய்ப்பு கிடைச்ச உடனே, எம்எல்ஏவுக்கு வாய்ப்பு கிடைச்ச பிறகு அவர் ஆஷா லெனின் அவங்கள போய் நேராக போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு தன்னுடைய ஆதரவை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, அவர்கள் மாங்குடி அவர்களை வச்சுக்கிட்டு இப்போ கரண்ட்ல அண்ணன் சீமான் அவர்களே எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி அவர்களை அருகாமையிலே வச்சுக்கிட்டு அவங்க ஆஷா லெனின்ங்கிறவங்க ஒரு காணொலி பதிவு பண்ணாங்க. அந்த காணொலியில அவங்க என்ன சொல்றாங்கிறத நீங்களே பாருங்களேன். உண்மையாவே தமிழ் தேசியம் ரொம்ப பற்றாளர். காரைக்குடி தொகுதி மிக டஃப்பான ஒரு காம்படிஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அண்ணன் லாஸ்ட் டைம் ரொம்ப கிளீனா, எப்படின்னா கால் மேல கால் போட்டு ஜெயிச்சாருன்னு சொல்லலாம். போன தடவை எம்எல்ஏல அண்ணன் ரொம்ப கிளீன் ஸ்வைப்பா ஜெயிச்சார். இந்த தடவை கண்டிப்பா பயங்கர டஃபா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் சீமான் நிக்கிற, ஒரு பக்கம் இவர், இன்னொரு பக்கம் புதுசா களத்துக்கு வந்திருக்காங்க பிரபு அண்ணா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே பண்ணவரை நான் சொல்றேன். சீமானா பத்தி நல்ல விஷயங்கள், அவங்களோட நல்ல விஷயங்கள் தான் எனக்கு சொல்ல தெரியும். நான் எந்த அரசியல் கட்சியிலும் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லாத ஒரு காமன் பர்சன். இந்த காரைக்குடி தமிழ்நாடே திரும்பி பார்க்க போகுது. அண்ணே, போன எலெக்ஷன்ல நீங்க ஈஸியா ஜெயிச்சிட்டீங்க, அது வேற விஷயம். இந்த எலெக்ஷன்ல தமிழ்நாடே காரைக்குடி பார்க்க போகுது. பயங்கர டஃப்பான காம்படிஷன் இருக்க போகுது. நீங்க அடுத்து எங்களுக்கு என்னென்ன வாக்கு கொடுப்பீங்க, என்னென்ன பண்ண போறீங்கன்றத மக்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்த போறீங்க. ஆனா போன தடவை மாதிரியே நீங்க கான்பிடென்டா இருக்கிறத பார்த்தா நான் எல்லாம் பண்ணிட்டேன், எனக்கே ஓட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது எனக்கு. என்னமோ மக்கள் மனசுல இருக்கு யாருக்கு வாக்களிக்கணும்னு. நிச்சயமா தலைவிடானே சீமான் அண்ணன் நிக்கிறாரு, பிரபு அண்ணன் நிக்கிறாரு, நீங்க நிக்கிறீங்க. எனக்கு தேர்போக்கி பாண்டி அவர் தெரியாது, எனக்கு உண்மையாவே தெரியாதுன்னு சொல்ல முடியும். எனக்கு அவர் பழக்கம் இல்லைங்க. எனக்கு பிரபு அண்ணனும் தெரியும், எனக்கு சீமான் அண்ணன் உயிர், அண்ணனும் எனக்கு குடும்பத்துல ஒரு நபர். அப்ப நான் யாருக்கு ஓட்டு பண்ணணும்? இப்படி மாங்குடி அவர்களை வச்சுக்கிட்டே நான் தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடியவர். எனக்கு அதாவது தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்கு. இவர் மாங்குடி அவர்களும் நிற்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு ரொம்ப உயிருக்கு உயிரானவங்க. அதுபோக அங்கே இன்னொரு டாக்டரா இருக்கக்கூடிய பிரபு அவர்களும் எனக்கு பழக்கம். அப்படி இருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் நான் தமிழ் தேசியவாதிங்கிறது அண்ணன் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ண 2வது நாள் என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு காணொலி போடுறாங்க. அந்த 10 லட்சம் பேருக்கு அவங்க என்ன தகவல் சொல்ல போறாங்கன்னா, நான் யாருக்கு வாக்கு செலுத்த போறேன், அதாவது ஆஷா லெனின் அப்படிங்கிற அந்த டாக்டர் யாருக்கு வாக்கு செலுத்த போறேங்கிறத வெளிப்படையா ஒரு சில காரணங்களை சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுல அவங்க குறிப்பிட்டிருக்க காரணங்கள்லாம் கேட்கும்போது நமக்கே உடம்புலாம் அப்படி செலுத்துருங்க. மிக தெளிவா அண்ணன் சீமான் அவர்களுக்காக விவசாய சின்னத்துக்கு நம்ம வாக்கு செலுத்தணும், அது என்ன காரணம் அப்படிங்கிறதையும் 2 நாளுக்கு பிறகு, மாங்குடி அவர்களை வச்சுட்டு பேசின காணொலிக்கு பிறகு அடுத்து ஒரு காணொலி வெறும் 2 நாளுக்கு பிறகு அந்த காணொலியை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த காணொலியும் நீங்களே என்னன்னு பாருங்களேன். நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இந்த இதுல ஆஷாவோட கருத்து என்ன? 7.5 லட்சம் பேர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க.
நான் வந்துட்டு என்னோட இதுல ரொம்ப க்ளோஸ்டா இருக்கேன், நான் யாருக்கு சப்போர்ட் பண்றேன், நான் என்ன பண்றேன்றத உங்ககிட்ட வந்து இன்னைக்கு பகிரங்கமா ஒரு சகோதரியா பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த அரசியல் எல்லா மக்களும் என் மக்களே நினைக்கிற ஒரு கொள்கை உள்ளவள் தான் நான். ஆனா தமிழ் தேசிய கொள்கை என்னை ரொம்ப ஆட்கொண்டிருக்குன்னு நான் சொல்லணும். எதனால அப்படின்னு சொன்னா, என் மகன் பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு கரெக்டா வந்து மே 18, 2009 என் மனச ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டாக்குன ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, முள்ளிவாய்க்கால் அப்படின்ற ஒரு இடம் இருந்தது. அங்க வந்துட்டு ஸ்ரீலங்கால போர்ல சாக விரும்பல, சரண்டர் ஆகணும், இல்ல நீங்க வந்து சேஃபா இருக்கணும், அஹிம்சை விரும்புறேன்னு சொல்றவங்க எல்லாருமே முள்ளிவாய்க்கால் இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி அரசாங்கம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுச்சு. அப்ப ஸ்ரீலங்கால அந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கேட்ட உடனே 2 லட்சம் மக்கள் கிட்ட ஆண் பெண் குழந்தைங்க வயசானவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. ஓகே, நம்ம வந்து சாக வேணாம், நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சு போனாங்க. அப்படி போகும்பொழுது நீங்க வந்துட்டு உங்க ஆடைகளை கலைந்து நீங்க அம்மனமா வரணும்னு சொன்னாங்க. அதையும் அவங்க கலட்டிட்டு ஆண் பெண் குழந்தைங்களாம் கைகளை தூக்கிட்டு சரண்டர் ஆக போகும்போது பாஸ்பரஸ் அடைச்ச குண்டுகளை வந்து கொத்து கொத்தா போட்டு ஒரு இனப்படுகொலை ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மே 18 வரப்போது, அந்த மே அடுத்த மாசம், அந்த நாள்ல அத்தனாயிரம் உயிர்கள் பிரிஞ்சு அவங்களுடைய ஓலம் அந்த 2009 வந்து அது என் மனசு ரொம்ப பெரிய தாக்கமாச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இருந்து இன்னி வரைக்கும் ஒரே ஒரு ஜீவன் நம்மளோட தமிழகத்துல தன்னோட குரலை ஓங்க உரைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம சீமான் அண்ணன் தான். அவர்களுடைய தியாகங்கள், அவங்களுடைய போராட்டங்கள் எல்லாத்துக்கும் நான் திருப்பி என்ன பண்ண முடியும்னா, என்னால இப்ப வந்துட்டு சீமான் அண்ணாக்கு என்னோட சப்போர்ட்டை கொடுக்க முடியும். நிச்சயமா நான் ஏன் சப்போர்ட் பண்றேன், ஏன் இது பண்றேன், தனிப்பட்ட எந்த அரசியல் கட்சியிலும் இல்ல. ஆனா என்னோட வாக்கு வந்து நிச்சயமா வந்து ஏன் ஒரு விவசாய சின்னத்துக்காக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அங்க இறந்த உயிர்களுக்கு நான் ஏதாவது ஒரு காணிக்கை செலுத்தணும்னு நினைச்சா இதுதான் இருக்கும்னு நான் நம்புறேன். இதுவாதான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயமா, அங்க பிரிந்த உயிர்களுக்கு என்னால என் உயிருள்ள வரைக்கும் வேற எதுவும் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. என்னால பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் வந்துட்டு ஒரு விவசாய சின்னத்துக்கு நான் வாக்களிக்கிறது தான் இருக்க முடியும் நம்புறேன். சிட்டிசன் படத்துல எல்லாரோட மூச்சு காத்தும் கொடுத்து நான் வந்து அஜித் சார் டைலாக் எல்லாம் பேசுவார்ல, அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ணீங்கன்னா நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். இப்போ அரசியல்ல இவ்வளவு பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய இவங்க இப்ப அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து வாக்கு கேட்டு, அதாவது அவங்க வாக்கு செலுத்த போறேன்னு வெளிப்படையா சொல்லியிருக்கிறது எவ்வளவு பெரிய கட்ஸ் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இவங்க போட்டிருக்கிறதுனால இவங்களோட ஒரு ஓட்டு தானே நமக்கு வரப்போகுது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இவங்களை பின்தொடரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்கன்னா, குறைந்தது அதுல பாதிக்கு பாதி ஒரு 5 லட்சம் பேருக்காவது இவங்க எடுத்து வச்ச அந்த கருத்துல உடன்பட்டு கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி அண்ணனுடைய சின்னமான விவசாய சின்னத்துக்கு வந்து கட்டாயம் வந்து வாக்கு செலுத்துவாங்க. அதனால ஆஷா லெனின் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாம காரைக்குடியில இவங்க ஒரு புறம் அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றிக்காகவும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சார்பாகவும் தமிழ்நாட்டு முழுவதும் வந்து அவங்க வாக்கு கேட்டிருக்காங்க இல்லையா. ஆனா தன்னுடைய சொந்த அண்ணன், அதாவது சீமான் அண்ணன் நம்ம எல்லாருக்குமே அண்ணன் வந்து அண்ணன் தான். ஆனா அவருடைய கூட பிறந்த தம்பி இருக்கார் இல்லையா, அவங்க அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடியில எப்படியாவது வெற்றி பெற்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தற்போது காரைக்குடியில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாத்துக்குமே சென்று வீதி வீதியா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்க துண்டறிக்கை கொடுத்து, அவங்க அண்ணனை வந்து தமிழ்நாடு முழுக்க பரப்புரையில் இருக்கிற காரணத்தினால அவங்களால வந்து அதிகப்படியாக கிராமங்களுக்கு அதிகமாக எல்லா கிராமத்துக்கும் வந்து சென்றடைகிறது வந்து கஷ்டமா இருக்கும். அதனால அவரோட தம்பியா நான் வந்து உங்கள்கிட்ட வாக்கு கேட்கறேன்னு சொல்லி ஒவ்வொரு வீடுகள்லையும் போய் துண்டறிக்கை கொடுத்து அண்ணன் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்தையும் பார்க்கும்போது இந்த தடவை இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் உறுதியாக வென்று போகணும்னு அவங்க குடும்பம் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த நாம் தமிழர் குடும்பங்களும் ஒட்டுமொத்த உலக தமிழர்களும் எல்லாருமே முதல் வெற்றி அண்ணன் சீமான் அவர்களுடைய வெற்றி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தீயா வேலை செஞ்சுட்டு இருக்காங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியுதுங்க.